நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹ. வசிஷ்டரின் குலத்தில் தோன்றிய வேதவியாசரை காலையில் நமஸ்கரிப்போம். விடுகிறது என்றால் வெளிச்சம் வரும். வெளிச்சம் அறிவின்மையாகிற இருட்டை போக்க வேண்டும். சூரியன் உதித்தால் வெளி இருள் விலகும். ஆனால் நாம் உள்ளே நமக்குள்ளே பல் நெடுங்காலமாக செறிந்திருக்கும் அறிவின்மையாகிற இருட்டை யார் போக்குவர்? ஆன்றோர்கள், சான்றோர்கள், பக்தர்கள் தான் போக்குகிறார்கள். நம் பாரத தேசம் பழம் பெரும் சிறப்புடையது. எத்தனை ரிஷிகள், சந்நியாசிகள், யதிகள், சான்றோர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆச்சாரியர்கள் எத்தனையோ பேர் தோன்றியுள்ளார்கள். அவர்கள் அனைவரும் பிரம்மத்தை தேடி ஆராய்ந்து பிரம்மத்தை பற்றின உண்மைகளையெல்லாம் தெரிந்து கொண்டு ஆத்மா யார், பரமாத்மா ஆர், ஞானம் பக்தி என்பதென்ன, வைராக்கியமே சம்சாரத்தில் சிறந்த மருந்து, பக்தி செய்பவன் பயப்படுவதில்லை, பக்தி இல்லாதவன் பதறுகிறான், பயப்படுகிறான், பொறுமை இழக்கிறான். பக்தி அனைத்துக்கும் சிறந்த மருந்து என்பதை உணர்ந்து நமக்கு போதித்தார்கள். இந்த போதகர்களுடைய தலைவர்னு சொல்ல வேண்டுமானால் வேதவியாசரை குறிப்பிட வேண்டும். நாராயணனுடைய அவதாரமாய் 4 வேதங்களையும் பிரித்து கொடுத்தவராய், இதிகாச புராணங்களை உலகத்தில் பிரச்சாரம் செய்தவராய், கிருஷ்ண துவைபாயனர், பகவத் பாதராயணர் என்கிற பெயரோட விளங்கியவர்தான் வேதவியாசர். அவரை காலை வணங்கினோமானால் அவருடைய அருள் பார்வை கிட்டுகிறது. அவர் அருள் கிட்டினால் அவர் சொல்லிப்போன அனைத்து உபதேசங்களும் புரியத் தொடங்கும். அவருடைய உபதேசங்கள் புரிய புரிய வாழ்க்கையே விளங்கி விடுகிறது, விளக்கேற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட வியாசரை வணங்குவோம். அவர் விதுரர் மூலமாக திருதராஷ்டிரனுக்கு பல உபதேசங்களை செய்கிறார். அதில் ஓரிரண்டை பார்த்து கொண்டு வருகிறோம். மார்தவம், சர்வபூதானாம் அனசூயா, க்ஷமா, திருதிஹி, ஆயுஷ்யாணி புதாப் பிராகு, மித்ராணாஞ்ச அபிமானனா. மித்திரர்களை அவமானப்படுத்தாமல் இருத்தல். அதை செய்தால் பெரும் ஆபத்து. உறவுக்காரர்களே அவமானப்படுத்தக்கூடாது. பரத்தியார் முன்னாடி முதல்ல விட்டு கொடுக்கவே கூடாது. அதை ஒன்று புரிஞ்சுப்போம். வலியவன் ஒருத்தன் எளியவனை நலிகிறான், துன்பம் கொடுக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது எளியவனாலே வலியவனை எதிர்த்து எதையும் செய்துவிட முடியாது. ஆனாலும் அவன் பொறுமையோடு இருந்தானால் தெய்வம் அவனுக்கு துணை நிற்கிறது. பகவான் சில சட்டதிட்டங்களை விதிக்கிறார். அதன்படிக்குத்தான் உலகம் நடக்கும். ஓர் விஷயத்தை உங்கள் முன் வைக்க விழைகிறேன். நாம் தான் சட்டத்தை ஏற்படுத்தினோம், நாம் உலகத்தை நடத்துகிறோம், நம் வாழ்க்கைக்கு நாமே பொறுப்பு, நம்மை காக்க வேண்டியது நம் பொறுப்பு என்று மட்டும் எண்ணக்கூடாது. இந்த எண்ணம் இருக்குமானால் அனைத்தையும் நாமே செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஆம், நம் வாழ்க்கைக்கு நாம் தானே செய்ய வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் நம்முடைய வசத்தில் இல்லை. நம்மை தாண்டி இருக்கும் ஒரு சக்தியின் வசத்தில் உள்ளது. அந்த சக்தி உலகத்தை நடத்துகிறது என்று புரிந்து கொண்டாலே ஒழிய வாழ்க்கை இனிக்காது. நாமே நடத்துகிறோம் இருந்தால் பின் அனைத்தும் நம்மால் நடத்த இயல வேண்டும். ஆனால் அப்படி இயலவில்லை. அப்ப நம்மை தாண்டி ஒரு சக்தி இயங்குகிறது. அந்த சக்தி திருப்திப்பட்டால் நாம் நன்கு இருக்க போகிறோம். அந்த சக்தி எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழ வேண்டும்னு விதித்து வைத்திருக்கிறதோ அந்த விதிகளின்படி, அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் வாழ்ந்தோமானால் நமக்கு பெருத்த இன்பம், சப்போர்ட் பகவானிடத்திலிருந்து கிடைக்கும். ஆக நாம் எளியவர்களாயித்தே வலியவர்களுடைய தாக்குதலை நம்மால் எப்படி சமாளிக்க முடியும் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். வலியவர்கள் எளியவர்களுக்கு துன்பம் கொடுப்பது இன்று மட்டுமல்ல. நாம தைரியமாக இருக்க வேண்டும், பகவானிடத்தில் வேண்ட வேண்டும். இந்த ரெண்டும் இன்று அல்ல. எப்பேற்பட்ட ரிஷிகள் வாழ்ந்த காலம் கிருத்தயுகம். அப்போதும் ஹிரண்யகசிபு துன்பம் கொடுத்தான், ஹிரண்யாக்ஷன் துன்பம் விளைவித்தான். அடுத்து வசிஷ்டர்,
விஸ்வாமித்திரர், வாமதேவர், ஜாபாலி, காத்தியாயனர், சுயக்ஞர், எப்பேற்பட்ட முனிவர்களெல்லாம் வாழ்ந்த காலம். ஆனால் ராவணன் துன்பப்படுத்தினான். விஸ்வாமித்திரர் தன் யாகத்தை தன்னால் காத்து கொள்ள இயலாமல் ராமனின் உதவியை நாடினார். அப்போ ஒரு அழகான விஷயம் புரிகிறதா? நல்லவர் விஸ்வாமித்திரர் நல்லது செய்ய பார்க்கிறார், தீயவர்களான அருக்கர்கள் கெடுக்க பார்க்கிறார்கள். விஸ்வாமித்திரருக்கு அதை எதிர்க்கக்கூடிய சக்தி இருந்ததா இல்லையா? வேறு கதை. ஆனால் அவர் எதிர்க்கவில்லை. அவர் எளியவர் என்று புரிந்து கொண்டு ராமனின் உதவியை நாடுகிறார். ராமன் வந்து நல்லது செய்து கொடுக்கிறான், அரக்கர்களை அழிக்கிறான், விஸ்வாமித்திரரை காக்கிறான். இந்த கதையை நாம நன்கு புரிந்து சற்றே யோசித்து பார்க்க வேண்டும். என்றுமே வலியவர்கள் இருந்திருக்கிறார்கள், எளியவர்களுக்கு துன்பம் கொடுத்திருக்கிறார்கள். இன்றுதான் யாராரோ என்னென்னமோ செய்கிறார்களே, பணக்காரர்கள் நாடாக போயித்தே, கேள்வி கேட்பார் இல்லையே, எல்லாம் குற்றம் தலைவிரித்தாடுகிறதே, நாம் எளியவர்கள் என் செய்வோம் என்று பயப்பட வேண்டாம். இது கலியுகத்தில் மட்டும் இந்த கொடுமை அல்ல. துவாபர யுகத்தில் நடந்தது, கம்சன் கொடுமைப்படுத்தினான். திரேதாயுகத்தில் நடந்தது, ராவணன் கொடுமை கொடுத்தான். கிருத்தயுகத்தில் நடந்தது, ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் துன்பம் கொடுத்தார்கள். ஆக யுகந்தோறும் இதை பார்க்கிறோம். யுகந்தோறும் நல்லார்களுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அப்போது தங்களை தாங்களே அவர்களால் காப்பாற்றி கொள்ள முடியாது. கோபிகைகள், கோபகுமாரர்கள் எல்லாம் கண்ணனைத்தான் வேண்டினார்கள். அதே அயோத்தியாவாசிகளோ ரிஷிகளோ எல்லாரும் ராமனை வேண்டினார்கள். பஞ்சபாண்டவர்கள் கண்ணனைத்தான் பிரார்த்தித்தார்கள். இப்படி அனைவருக்கும் பெருமான் தானே அபயமளித்திருக்கிறார். அதே போல இன்றும் என்ன குற்றம் நடந்தாலும் நாமும் எதிர்த்து நின்று கேட்க வேண்டும். இறைவனுடைய உதவியை நாடி எதிர்த்து நின்று கேட்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன குற்றம் நடந்தாலும் நாமும் எதிர்த்து நின்று கேட்க வேண்டும். இறைவனுடைய உதவியை நாடி எதிர்த்து நின்று கேட்க வேண்டும். நாம் தனித்து கேட்கிறோம் நினைத்தால் வாய்ஸ் எடுபடாது, நாம் சொல் எடுபடாது. பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு கேட்டோமானால் அப்பதான் நாம் பேசுவது எடுபடும். பேசக்கூடாது, எல்லாம் இறைவனின் சங்கல்பம் என்று நான் இருக்க சொல்லவில்லை. அப்படி இருப்பது கூடாது, பேச வேண்டும். ஆனால் நாம பேசிவிட முடியாது, இறைவன் அருளோடே தான் பேச வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல தைரியத்தோடு இருக்கணும். தைரியம் இருந்தால் ஆயுள் நீடிக்கும். பலருக்கு ஒரு ஜுரம் வந்தவுடனே தைரியம் பஞ்சாய் பறந்துவிடும். அது வரைக்கும் தைரியமாக இருப்பார்கள். ஓடுவோம், ஆடுவோம், எல்லாம் பேசுவோம். ஒரு ஜுரம் வரட்டும், படுத்துட்டு இருக்கிற கட்டிலுக்கிட்டக்க போனாலே அனத்துவார்கள். என்ன இப்படி படுத்துனுட்டேனே, என்ன ஆகுமோ, இறைவன் இப்படி துன்பம் கொடுக்குறாரே, இந்த ஜுரம் எதில் கொண்டு விடுமோ, இந்த ஜுரமே ஒருவேளை தான் வைரல் ஃபீவராக இருந்து, அதெங்கேயானு சிக்கன் குனியாவாக இருந்து, அதெங்கேயானு முடக்குவாதத்தில் கொண்டு போய் விட்டு, அதெங்கேயானு நான் எழுந்திருக்க முடியாத போய், அதனால் எனக்கு வேலை போய், அதனால் எனக்கு குடும்பமே நட்டமாக போய், அதனால் மனைவி பிரிந்து போய், அதனால் பிள்ளை பிரிந்து போய் நினச்சிட்டு இருந்தால் பிராணனே போடும். இதை போல் ஒன்னொன்று கற்பனை பண்ணிட்டு இருந்தோன்னு வச்சுங்க, இதுக்கெல்லாம் முடிவே கிடையாது. ஜுரம் வந்திருக்கு, ஆஃப்டர் ஆல் அவ்வளவுதானே. எல்லாரும் ஒரு நாள் போத்தான் போறோம். அந்த தைரியம் வேணும். எதற்கெடுத்தாலும் உயிர் பிரிந்து விடுமோ என்று பயப்படுவது கூடாது. நாம் உயிர் என்றும் பிரியத்தான் போகிறது. அப்ப தைரியத்தோட தான் இருக்கணும். தைரியம் இருப்பவர்கள் தான் வாழ்க்கையில் பயமின்றி வாழ முடியும். தைரியத்தை நம்ம சின்ன வயசுல இருக்கிறச்சே அந்த இருட்டு பக்கம் போகாதே, அங்க வந்து மரத்துக்கு மேல பேய் நின்று இருக்கு என்று சொல்லி எதையான பயமுறுத்தி வச்சிருப்பா. அது பேய் இருக்குன்னு நம்ம நம்பின்னு இருப்போம். நமக்குள்ளேயே தான் சிலர் பேயாட்டம் இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். அதுதான் உண்மை. நெஜ பேய் நம்மளை என்ன பண்ண போகிறது? ஆனால் ஊரில் சொல்கிறதெல்லாம் அது வெள்ளையாக இருக்கும், அப்படி சலசலான்னு மணி சத்தத்தோடு ஓடும், அதுக்கு காலே இருக்காது, செருப்பு வச்சாலோ தொடப்பத்தை வச்சாலோ ஓடிப்படும், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். எவ்வளோ தூரம் உண்மையாக ஏதுங்கிறது நமக்கு தெரியாது. மேலும் ஆன்மீகவாதின்னு பார்த்தால் ஆத்மா பரமாத்மானு தான் பார்ப்பானே தவிர பேய் வந்ததா பிசாசு வந்ததா அதெல்லாம் இல்லைன்னு இப்போ நான் ஆர்கியூ பண்ணவே வரல. நாம் அதை கண்டு பயப்பட வேண்டான்னு சொல்ல வரேன். ஏன்னா அது ஒன்றுமே இருக்குது. இப்போ பூத பிரேத பிசாச்சங்கள் அதை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சோழசிம்மபுரம், அதாவது ஷோலிங்கர், அங்கே இருக்கும் பெருமான் இது அத்தனையும் ஓட்டி விடுகிறார் கேள்விப்படுறோம். ஆஞ்சநேய சுவாமி பல கோவிலில் இருக்கார், குணசீலத்தில் பெருமாள் எழுந்துள்ளி இருக்கார். இவர்கள்லாம் இதை ஓட்டி விட்டுடுறான்னு கேள்விப்படுறோம். அப்போ உண்மையாக தான் இருக்கணும். ஆனால் அது கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. இப்போ
அது எங்கோ இருக்க போகிறது, நம்ம எங்கேயோ இருக்க போகிறோம். நமக்கு அதுக்கும் ஒரு சண்டையும் இல்லை. நாம் நல்லவர்களாக வாழ போகிறோம். இறைவன் அடியை பற்றி இருக்கிறோம். ஆகையால் எதற்கும் பயப்பட வேண்டாம். பயந்து 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 வாழ்க்கை வாழ முடியாது. தைரியத்தோடு இருந்தால் தான் வாழ்க்கை எடுபடும். நாம் இறங்கறச்சேவே கீழே விழுந்துருவோம்னு நினச்சி காலடி எடுத்து வச்சா அப்போ காலடியை எடுத்து வைக்க முடியாது. நம்ம பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ என்ன ஆயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தா ஒன்றும் ஆகாது. ஆக வேண்டுமானால் ஆகத்தான் போகிறது. அதற்கு நம்மால் தடுப்பதற்கும் இயலாது. என்ன நல்லத்தை சொல்லி கொடுக்க போகிறோம், நல்லதா வளர்க்க போகிறோம், நாமும் நல்ல வழி நடக்க போகிறோம். இந்த நல்லதுகளைத்தான் நாம் செய்ய முடியுமே தவிர சாமி இதுக்கு மேலே நான் ஏதானும் பண்ணி மொத்தத்தையும் என் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னால் அது நடக்காது. ஏன்னா இந்த உலகம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. உலகம் இருப்பது பெருமானின் கண்ட்ரோலில். ஆகவே அவர் சொல்லியிருக்கிறபடிக்கு நான் நல்லவனை வாழலாம். அதை செய்தால் தானே அவருக்கு பிடிக்க போகிறது. அப்போ தன் கண்ட்ரோலில் இருக்கிற லோகத்தை நமக்கு நல்லதாக ஆக்கி வைக்கிறார். இவ்வளோதான் சுவாமி சூக்ஷ்மம். இதில் மர்மம்னு தேடிட்டு போக வேண்டாம். உலகம் நாம் சொன்னபடி கேட்காது. ஆனால் பகவான் நினைத்தபடி கேட்டுத்தான் ஆகணும். நாம் பகவான் சொன்னபடி கேட்கலாம். கேட்டுட்டேன்னா உலகம் எனக்கு நல்லதாக இருக்கும்படிக்கு பெருமாள் என்ன வைக்கிறார். அவ்வளோதான் இதில் சுலபம். அப்படியும் சில கஷ்டங்கள் வரத்தான் வரும். கஷ்டமே இல்லாத இந்த லோகத்தில் நம்ம வாழ்ந்துட முடியாது. ஆனால் அந்த கஷ்டத்தை பொறுத்து கொள்ளும் மனப்பான்மை தேவை. ஆக ஆயுள் நீடிக்கப்பட வேண்டுமானால் என்னென்ன வழி சொல்லியிருக்கார்? மார்தவம், மென்மையான உள்ளத்தோடே இரு, இரக்கத்தோட இரு, நனைந்திரு. ஆர்திரா, ஆர்திரான்னா ஆர்திரத்தைன்னா நனைந்திருக்கிற தன்மை. திருவாதிரை திருநக்ஷத்திரத்தில் தான் ராமானுஜர் அவதரித்தார். சித்திர மாசம் திருவாதிரை திருநக்ஷத்திரத்திலே பகவத் ராமானுஜருடைய அவதாரம். அப்போ ஆர்திரான நனைந்திருத்த சொல்லியோ, அவர் திரு ஆர்திரால் அவதரித்தவர் இல்லையா? ஆனால் அவர் உள்ள எப்பவும் நனைஞ்சு இருக்கும். எல்லாருக்கும் கருணை உடையவர். காரை கருணை ராமானுஷ இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. அல்லலுக்கு நேரே உறவிடன் நான் வந்து நீ என்ன உய்த்தபின் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு இன்னு தித்திக்குமே என்று திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார். இரக்கம், தயை, கருணை, எல்லா ஜீவராசிகளுக்கும் உதவும் தன்மை, இதைத்தான் மார்தவம்ங்கிறார். மென்மையா இருக்கிறதுனா தொட்டால் சிணுங்கின்னு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. மென்மையா இருக்கிறதுனால் இரக்கத்தோடு இருக்கிறது, தயையோடு இருக்கிறது, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது. இதெல்லாம் தான் மென்மை. அது நம்ம ஆயுளை நீடிக்கும். சர்வபூதானாம் அனசூயா. ஆயுள் நீடிச்சிருக்கா சுவாமி? அவர் பாருங்க, கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறவாள்லாம் ஆயுள் நீடித்திருக்கான்னு. ஆதிசங்கர பகவத் பாதர் சீக்கிரமே போயிட்டார். நம்மாழ்வார் சீக்கிரமே போயிட்டார். பராசர பட்டர் சீக்கிரமே போயிட்டார். ஆனா பல பேர் எவ்வளவு வயசானவா இருக்கா. அப்போ பெருமானையே நம்பாதவர்கள் கூட பல்லாண்டுகள் இருக்கிறார்களே. நீங்க என்னமோ சொல்றீங்களேன்னு கேட்டால் ஆயுள் இருக்கட்டும், அது ஆரோக்கியமாகவும் இருக்கணும். மேலும் இப்ப சொல்ல வர்றது என்ன? ஆயுள் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும்னா பக்தனா இருக்கணும்னு. அது யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள்லாம் பக்தர்களா இருந்திருப்பாள்னு இப்ப யாரும் கிளைம் பண்ணவே வரல. இன்னொன்னு, நாள் என்பது அவனவனுடைய கர்மத்தை பொறுத்தது. நீண்ட ஆயுள். ஹிரண்யகசிபு எவ்வளவு வருஷம் வாழ்ந்தான்? ஹிரண்யாட்சன் பல்லாண்டுகள் வாழ்ந்தார். 1000 ஆண்டு, 1,00,00,000 வருஷம் ஹிரண்யகசிபு தபஸே பண்ணியிருக்கான். அப்ப நீங்க என்ன கேட்கலாம், பார்த்தீங்களா எவ்வளவு நீண்டாயுள் ஹிரண்யகசிபுவுக்கு. அதனால் அவன்தான் சிறந்த பக்தன், அவன்தான் நல்லவன் சொல்ல முடியுமான்னு? ஆயுளுக்கும் அதுக்கும் தொடர்புன்னு இல்லை. இந்த நல்ல குணங்கள் இருந்தால் ஆயுள் நீடிக்கும்னு சொல்றாளே தவிர ஆயுளோட இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த நல்ல குணம் இருக்கணும்னு ஆறு இப்ப சொல்லவே வரல. இது ஒரு பக்கம் கரெக்டு, அதுக்குன்னு திருப்பி போட்டு பார்க்க கூடாது. அதனால முதல் தேவை மிருதுவா இருக்கணும். சர்வபூதானாம் அனசூயா, யாரிடத்தும் பொறாமை இல்லாமல் இரு. க்ஷமா, பொறுமையோட இரு. திருதிகி, தைரியத்தோட இரு. ஆயுஷ்யாணி புதா பிராகு மித்ராணாஞ்ச அபிமானனா, நம்முடைய மித்திரர்கள் நண்பர்கள், அவர்களை அவமரியாதைப்படுத்தாதே. ஒரு 4 பேர் உட்காந்துருக்கிறச்சே ஏதானு உன்னை தனித்து கூட்டு சொல்லணும். அந்த வாத்தியார் தப்பா எடுக்கிறார், இல்லை என் ஃப்ரெண்டு பேசுறதே தப்புனாலும் 4 பேருக்கு நடுவில் கூட்டி ஏசக்கூடாது. தனிமையில கூட்டின்னு போய் எடுத்து சொன்னால் தானே புரிந்து கொள்ளுகிறார்கள். எப்போதும் தனிமையில் தான் ஏசணும், பேசணும், எதுவும் செய்யணும். கூட்டத்தில் பண்ணால் அவர்களுக்கு அவமானமா போடும் இல்லையா? அது உள்ளத்துல தைச்சு அப்புறம் ஒரு நீங்காத ரணத்தை ஏற்படுத்திவிடும். அப்படி செய்யாமல் யாரெல்லாம் பிரத்தியாரை மதிக்கிறார்களோ, அவமானப்படுத்தாமல் இருக்கிறார்களோ, இந்த ஐவகைப்பட்டவர்களுக்கு ஆயுள் நீடித்திருக்கும். ஆக கடந்த 7 நாட்களாக ஆயுள் நீடித்திருக்கணும்,
ஆரோக்கியமா இருக்கணும்னா என்னென்னலாம் நாம் இருக்கணும் என்று பார்த்தோம்.